ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. கேங் வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இந்த கோவா கேங் இருக்காங்களா, இந்த கோவா கேங்குக்கும் விஷால் கேங் இருக்குல்ல, தர்ஷிகா விஷால் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேங்குக்கும் கண்டிப்பாக ஒரு கேங் வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ரெண்டு கேங்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டாஸ்கில் மட்டும் கேங்காக இல்லை, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இது டாஸ்க்கை தவிர்த்து இவனுங்க எல்லாருமே கேங்காக தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டுது. அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோவில் இவங்க ரெண்டு பேர் வார்த்தைக்கு வெளியே வருது. எனிவேஸ் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, சாச்சம்மா தேவி எத்தனை பேர்லாம் சாச்சனா வந்து கேப்டன் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் சாச்சனா கேப்டன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடே அப்படி சொல்றது ஆல்ரெடி சாச்சனா வந்து ஒரு கோளாறு, ஓகேங்களா, ஆளே கோளாறு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ சாச்சனா மாதிரி ஆளுகிட்ட ஒரு கேப்டன் பதவி போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் சாச்சனா என்ன பண்றது, ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருந்தாப்ல. ஆனால் கடைசியில் எதுக்கு விட்டு கொடுக்காம ஜெஃப்ரி ஜெயிச்சாப்லன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக லைவ்ல பார்க்கல. அதாவது ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் எனக்கோஸ் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி நான் பார்க்கல. இன்கேஸ் நீங்க பார்த்துருந்தா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்டையும் சரி சௌந்தர்யா கிட்டையும் சரி நான் விட்டு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவங்களும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீ எல்லாம் விட்டு கொடுக்காதடா, உனக்கோ சொல்லாடு, உன்னை பார்க்குற நிறைய பேர் வெளியே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நியாயமான பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஜெஃப்ரியா தான் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு வந்து இந்த ஆல்ரெடி ஒரு பாஸ் இருக்கு, ஸோ நான் தப்பிச்சிட்டேன், சாச்சனாக்கு போனால் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஃபைனலாக எதுக்காக வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஒருவேளை அவங்களுக்குள்ள போட்டாங்களா ஒரு டீல், அந்த டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தெரியல, என்ன மேட்டர்னு தெரியல. ஜெஃப்ரி எனிவேஸ் ஃபைனலாக ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுனால என்ன ஆயிடுச்சு, சாச்சம்மா தேவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி போல. ஸோ இதில் யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் இருப்பாரு. ஏன்னா தீபக்கு சாச்சனா மட்டும் கேப்டன் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தீபக்கை வச்சு செஞ்சிருக்கும். ஏன்னா தீபக்கும் சாச்சனாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. சாச்சனா நிறைய இடத்துல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீபக் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. தீபக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு டஃப் கொடுத்து தான் போயிட்டு இருக்காரு. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சனா என்னதான் பேசினாலும் கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு ஏதாவது பேசி ட்ரிகர் பண்ணி விட்டுற போது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் ரொம்ப கிளவராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சாச்சனா கிட்ட மட்டும் கேப்டன் பதவி இன்கேஸ் போயிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆயிட்டாரு. ஜெஃப்ரி கேப்டன் ஆனதால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இன்டென்ஷனலாக சில விஷயம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த கோவா கேங் இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட இருக்கும். நீ இதை பண்றா அதை பண்றான்னு கண்டிப்பாக ஜாக்லைன் வந்து கம்பல்சரி இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜெஃப்ரி கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அந்த பையன் கொஞ்சம் கிளவராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே யார் பேச்சையுமே கேட்காம நான் எனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி எடுப்பான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் எடுப்பான்னு தோணுது. இல்லை ஜாக்லைன் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, ஜாக்லைன் சௌந்தர்யா இன்கேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, இது நம்ம டீமுக்கு சாதகமாக இந்த ஃபேவராக இதை பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கோவா கேங் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செகண்ட் ப்ரோமோல வந்து கோவா கேங்க்கும் இந்த மாதிரி தர்ஷிகா கேங்க்கும் கண்டிப்பாக ஒரு வார் போகுது அப்படின்ற மாதிரி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பவித்ரா சொல்கிறாங்களே, இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னு கிளியராக தெரியல. பட் எதுவாக இருந்தாலுமே இது பவித்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த கேங்லேருந்து அந்த கேங்க்கு போயிடறாங்க. அந்த கேங்கில் ஒரு விஷயம் பிடிக்கல, இந்த கேங்க்கு வந்துடுறாங்க. பவித்ரா வந்து இந்த கேங்கில் தான் இப்போ எப்படி சொல்கிறது, தர்ஷிகா கேங்கில் தான் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பவித்ரா ஆனந்தி இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா எந்த கேங்லேயுமே இல்லை. அதாவது எந்த கேங்லாம் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அந்த கேங்கில் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த பொம்மை டாஸ்கில் என்ன ஆச்சு, எல்லாருக்குமே சூப்பராக ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டானுங்க. டீம் ஃபார்ம் ஆனதால என்ன ஆகுது, ஆல்ரெடி இவங்கெல்லாம் க்ளோஸாக இருந்தாங்க. இது கோவா கேங் இவங்களும் சரி க்ளோஸாக தான் இருந்தானுங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா விஷால் கேங்கும் க்ளோஸாக தான் இருந்தது. ஸோ க்ளோஸாக இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக மாறிட்டானுங்க. இப்போ அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இவங்களுக்கு ஒரு டீம் வந்து இருக்குது. இது இல்லாமல் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா எந்த டீமே ஆதரவற்றவர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து டீமே இல்லை, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ எப்படி சொல்கிறது, மஞ்சரி முத்துக்குமரன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ன்ற மாதிரி இவங்க ஃபார்ம் ஆனாங்களா கேட்டிங்கன்னா அந்த சமயத்துக்கு ஃபார்ம் ஆனாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிளாஷ் இருக்குது. ஸோ இவங்களால கம்பல்சரி சொல்கிற ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு டீமாக ஃபார்ம் ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் அக்செப்ட் பண்ணணும். இங்கே முத்துக்குமரனுக்கும் சரி மஞ்சரிக்கும் சரி அதே மாதிரி அதுக்கடுத்து ஆனந்திக்கும் சரி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லை. ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, வேற வேற கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது இவங்களே நினைச்சாலும் ஒரு டீமாக ஃபார்ம் ஆக முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்த ரெண்டு கேங் இருக்குல்ல, இவங்க வந்து பயங்கரமாக டீமாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் விஷால் ஒரு விஷயம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டப்பா அருண் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்க ஆள் இல்லை, ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டி இருக்குது. அது யூனிட்டின்னு சொல்கிறத யூனிட்டின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீம் ஒர்க் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ யாராவது ஒருத்தவங்க டார்கெட் பண்ணி அடிக்கணும்னா மொத்த பேர் சேர்ந்து அடிப்பானுங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேங்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேங்கும் இப்போ நாமினேஷன் வரும்போது மாற்றி பண்ணும்போது என்ன ஆகுது, கிளாஷ் ஒன்று உருவாகுது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் சொல்கிறாங்க, இஷ்டத்துக்குன்னு பேசலாமா, பவித்ரா சொல்கிறாங்க இஷ்டத்துக்குன்னு என்ன வேணா சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்லைனுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பண்ணது பிடிக்கல. ஸோ தர்ஷிகா பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த பவித்ரா வந்து இப்போ இந்த கேங்கு வந்துட்டாங்க. அதை இந்த சமயத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த கேங்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஜாக்லைன் கேங் இருக்குல்ல கோவா கேங், ஸோ அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க,
அவங்க வந்து பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கேங்கில் போயிட்டு இந்த கேங்கை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவித்ராவோட கேம் பிளே பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஆடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னும் போது இன்னொரு கேங் கிட்ட போய் சப்போர்ட் தேடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நாமினேஷன் வச்சாங்களே, இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 12 பேர்கிட்ட நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்து தான். ஆனால் அதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா டஃப்பான கண்டஸ்டன்ஸாக வந்திருக்கானுங்க. அதாவது இவங்களாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டஃப்பான பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா எகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி கொண்டு போகிறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டஃப்பான கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போகிறது நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆனந்தி வந்து நம்மளுக்கு பிடிக்கல, அவங்க வந்து விஷ பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாக விழுது அப்படின்ற மாதிரி வெளியே போகிறது ஓகே தான். ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டப்பா அருணை பிடிக்கல அப்படின்னும் போது டப்பா அருணுக்கு வந்து ஓட்டு கம்மியாக விழுது வெளியே போகிறாரு அப்படின்ற போது ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கேமே விளையாடாமல் சும்மா இருக்கிறாங்க, அவங்களாம் வெளியே போகாமல் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது இதுக்கு ஒரு ப்ரோமோ தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் ஒரு நடக்கிற ஒரு டிஸ்கஷன், இதை எடுத்து ஒரு ப்ரோமோவாக போடுறானுங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இன்னைக்கு கண்டென்ட் எதுவும் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.